ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரை படிக்க வருஷங்கள் வருஷத்திற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஒன் பட்டணத்துக்கு ஆசாரியனாகிய போத்திபிரான் குமாரத்தியாகிய அஸ்நாத் அவர்களுக்கு பெற்றாள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டார். நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவர், அவர் வல்லவர். வேதம் சொல்லுகிறது அவர் இன்றும் நமக்கு அதிசயங்களை செய்ய பண்ணுகிற ஆண்டவர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவருடைய முகங்கள், சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகங்கள் எல்லா பிரகாசம் அடைந்தது. அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் அவ்வண்ணமாக வேதத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று முற்பிதாக்கள் அவர்கள் இருந்தார்கள். இந்த முற்பிதாக்கள் இவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தபடினாலே இவர்களை குறித்து ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 33வது வசனம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும். நான் எந்த தேவன்? ஆபிரகாமின் தேவன். அடுத்தது ஈசாக்கின் தேவன். அடுத்தது யாக்கோபின் தேவன். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாருடைய தேவன்? ஆபிரகாமின் தேவன். அடுத்தது ஈசாக்கின் தேவன். அடுத்தது யாக்கோபின் தேவன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே போல இதே ஆண்டவர் உங்களையும் உங்க பேரை, என் பேரை போட்டு சொல்லணும். நான் ஸ்டீஃபனின் தேவன். உங்க பேரை போட்டு சொல்லணும். நான் இயேசுதாஸின் தேவன். உங்க பேரை போட்டு சொல்லணும். நான் ரிச்சர்டின் தேவன் சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக செய்வார்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆக இந்த முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு பின்பதாக ஒரு மனிதன் வந்தான். அவனுடைய பெயர் யோசேப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் பிறந்துட்டாங்க. ஆனால் இவருக்கு அடுத்தது 4வதாக ஒரு நபர் வந்தார். அவருடைய பெயர் யோசேப்பு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு. இந்த யோசேப்பு வீட்டில் அந்த தகப்பன் யாக்கோபுக்கு எத்தனாவது பையன் தெரியுமா? எத்தனாவது பையன்? சத்தமா சொல்லுங்க. 11. நம்ம எத்தனாவது மாசத்துல இருக்கிறோம்? அதனாலதான் இன்னைக்கு நான் பிரசங்கத்தையே பண்றேன். 11வது மாசத்துல இருக்கிறோம். அன்னைக்கு 11வது நபராய் ஒரு பிறந்தான். அவனுடைய பெயர் என்னது? யோசேப்பு. 11வது நபராய் ஒரு பையன் பிறந்தான். அவனுடைய பெயர் யோசேப்பு. இன்னைக்கு சொல்லுகிறது நல்லா எழுதிக்கங்க. நிறைய காரியங்களை இன்னைக்கு சொல்லுவேன். அதை நல்லா குறிச்சு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த யோசேப்பு 11வது நபராய் பிறக்கிறான். 11வது நபராய் பிறக்கிற வரைக்கும் 10 பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஒன்றும் பெருசா தெரியல. ஆனால் 11வது மகன் யாரு? யோசேப்பு பிறக்கும் பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவனிடத்தில் 3 காரியங்கள் காணப்பட்டது. இந்த 3 காரியங்களை கர்த்தர் உனக்கும் எனக்கும் அவர் செய்யும்படியாய் அவர் இந்த காலையில இருக்கிறார். ஏன் இந்த யோசேப்பை பற்றி 3 காரியங்கள். முதலாவது 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒரு தரிசனவாதி. 17 வயசு. ஆனா என்ன இருந்துச்சு? தரிசனம் இருந்துச்சு. எங்க போறோம் அவனுக்கு தெரியும். என்ன ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னு அவனுக்கு தெரியும். என் வாழ்க்கை இப்படி போக போகுதுன்னு தெரியும். என்னுடைய எதிர்காலம் இப்படி போக போகுதுன்னு தெரியும். என் குடும்பம் இப்படி போக போகுதுன்னு தெரியும். எத்தனை வயசுல சொல்லுங்க? 17 வயசுல. முதலாவது 11வது நபருக்கு, 10 பேருக்கு இது இல்லை. ஆனா யாருக்கு வந்துச்சு? 11வது நபருக்கு பைபிள்ல போட்டிருக்கு. அவனோ முதலாவது தரிசனவாதியா இருந்தான்.
இந்த 11வது மாதத்துல ஒருவேளை இது முடிகிற மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு புதிய தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பாராக. இதுவரைக்கும் நீ கண்டிராத காரியத்தை கர்த்தர் உன் கண்களிலே அவர் காண செய்து அதற்காக ஓடும்படியாய் கர்த்தர் உனக்கு தரிசனத்தை அவர் கொடுப்பாராக. முதலாவது தரிசனம். இரண்டாவது, அதே 37ஆம் அதிகாரம், அங்க எழுதி இருக்கிறது 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சொப்பனங்களிலால் நிமித்தமும் அவன் வார்த்தையின் நிமித்தமும். கடைசி எழுதி இருக்குதா? அவன் சொப்பனங்களின் நிமித்தம். இரண்டாவது அவன் கிட்ட ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இரண்டாவது வார்த்தை. எழுதிங்க பார்க்கலாம். என்னது? முதலாவது சொப்பனம் தான் விஷன் சொல்றது, தரிசனம் சொல்றது. இரண்டாவது என்னது? வார்த்தை. அவனுக்கு வார்த்தை இருந்தது. இன்னைக்கு காலையில சொல்லுகிறேன், 11வது மாதத்தில் வந்தாலும் சரி, எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த எகிப்தியனை இனி நான் காண மாட்டேன், கர்த்தர் எனக்காக இவனை மடிக்க செய்வார். நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கையை உயர்த்தி ஒருவேளை 11வது மணி நேரம் இருந்தா சரி, கையை உயர்த்தி கர்த்தர் உங்க உள்ளத்துல போடுகிற 4 வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உள்ளத்துல போடுகிற 4 வசனம் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் யோசேப்புக்கு தன் வார்த்தையில வல்லமை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு வாயில் இருக்கிற வார்த்தைக்கு கர்த்தர் அவர் வல்லமை கொடுப்பார். நான் நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. சத்தத்தை ஓட்டி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கி இரு. ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியம், யோசேப்பு வாழ்க்கையில 17 வயதுல இருந்து தான் அவன் எதுல வல்லவனா இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையில. 11வது மாதத்துல தேவன் இரண்டாவது உங்களுக்கு எதிர்பார்க்கிறது, நீ வாயின் வார்த்தையில கர்த்தருடைய வசனத்தை பேசு. நடக்கிற காரியத்தை பேசாத, தேவ வார்த்தைகளை பேச. மூன்றாவது ஒரு காரியம் இருந்தது. இந்த 11வது நபராகிய இந்த யோசேப்புக்கு என்ன இருந்துச்சா? 39வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். மேல ஸ்கிரீனை பாருங்க பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தத்தை ஓட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். மூன்றாவது, இந்த 11வது நபரிடத்துல மட்டும் தான் பைபிள்ல போட்டிருக்கு கர்த்தர் யாரோட இருந்தார். மீதி 10 நபரோட என்னல கர்த்தர் இல்ல. ஒருவேளை கடந்த 10 மாதங்கள் கர்த்தருடைய மகிமை நீ பார்க்காம இருக்கலாம். இந்த 11வது மாதத்துல உனக்கு நான் நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல இந்த 11வது மாதத்துல கர்த்தர் உன்னோடு அவர் இருப்பார். அவர் இருக்கிறார். இன்னொன்னு ஒரு காரியம் சொல்லட்டுமா? பைபிள்ல ஒரு சில பேருக்கு மட்டும் தான் பைபிள்ல போட்டிருக்கு கர்த்தர் அவனோட இருந்தாருன்னு இருக்கு. யாரோட இருந்தாரா? பைபிள்ல போட்டிருக்கு கர்த்தர் நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோட. அப்ப யாரோட கர்த்தர் இருந்திருக்காரு? அடுத்தது யாரோட இருந்திருக்காரு? யோசுவாவோட இருந்திருக்காரு. பைபிள்ல போட்டிருக்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் அவன் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யாரோட இருந்தார்? அவனோடு கூட இருந்தார். யாரோட இருந்தார்? தாவீதோடு. தாவீதோட கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். பைபிள்ல போட்டிருக்கு கர்த்தர் எலியாவோட இருந்ததுனாலே ஆகாபினுடைய ரதம் ஓடினாலும் அந்த ரதத்திற்கு முன்பதாக யார் ஓடுறா? எலியா ஓடுகிறார். இன்னைக்கு நான் இந்த காலையில சொல்லுகிறேன், இந்த 11வது மாதத்துல கர்த்தர் உன்னோட இருக்கணும். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பைபிள்ல ஒருத்தவனுக்கு தான் கர்த்தர் அவனை விட்டு விலகி போயிட்டாராம். யார் தெரியுமா? சவுல். அந்த நம்பர் இல்லை, கர்த்தர் என்னோடைய பேருக்கணும். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தம் கையை உயர்த்திங்க பார்க்கலாம். என் கூடவே இரும். சத்தத்தை உயர்த்தி, ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான். இன்னொரு முறை கையை உயர்த்தி, என் கூடவே என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் என் பக்கத்திலே என்
பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கர்த்தர் யாரோட இருந்தாரு? உன் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோட இருப்பீராக, நீர் என்னோட இருப்பீராக. கடைசி முறையாய் சொல்லுங்க, கர்த்தர் நீர் என்னோட இருப்பீராக. வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சா? கர்த்தர் அவனோட, அப்படிதானே இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா? இப்ப படிங்க 105ஆம் அதிகாரம், சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நிறுத்தி நிதானமாய் நாம் படிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். எப்படி விற்கப்பட்டான்? சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை ஸ்கிரீன்ல அப்படியே வச்சிருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால கர்த்தர் யோசேப்பை புடமிட்டார். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா? God was with Joseph and God tested Joseph in 5 areas. உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு தெரியும்ல? உணர்றீங்கல்ல? இருக்கிறதுனால எல்லாமே நன்மையா இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்ல, யோசேப்போட யார் இருந்தா? கர்த்தமா சொல்லுங்க, கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கும் பொழுது ஆண்டவர் யோசேப்பை 5 மொத்தம் நிறைய இருக்கு, ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு தெரிகிறதுக்காக ஒரு 5 இடத்துல கர்த்தர் அவனை சோதிக்கிறார், புடமிடுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். புடமிடுகிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறார்னா ஆண்டவர் இருந்து நன்மையானதை அவர் செய்வார். ஆனால் கர்த்தர் யோசேப்பை 5 காரியத்திலே அவரை அனுமதிக்கிறார். நீ போய் தான் ஆகணும். உனக்கு நோ சாய்ஸ். என்னது? போய் தான் ஆகணும். 5 காரியங்களை அனுமதிக்கிறார். இங்கிலீஷ்லையும் சொல்லுகிறேன், தமிழ்லையும் சொல்லுகிறேன், நீங்க எழுதி கொள்ளும்படி கேட்க. முதலாவது, இந்த யோசேப்பு கர்த்தர் அனுமதித்த ஒரு இடம். கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் அவனோட தான் இருக்கிறார். இருந்தாலும் கர்த்தர் அவனை அனுமதிக்கிறார். எதில் அனுமதிக்கிறார்? 37ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி குழியில் முதலாவது எழுதிக்க பார்க்கலாம். முதலாவது பரீட்சை என்ன பரீட்சை தெரியுமா? குழியில பரீட்சை, குழி பரீட்சை. இங்கிலீஷ்ல எழுதிக்க பார்க்கலாம். டெஸ்ட் ஆஃப் பிட். உண்மையா சொல்லட்டுன்னா, யோசேப்பு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். அவங்க அப்பா சொன்ன போய் உங்க அண்ணனுடைய ஆடு மேய்க்கிறான், அவங்கள போய் என்ன பண்ண பார்த்துட்டு வான்னு. இவன் மற்ற பசங்களை மாதிரி போக முடியாதுன்னு சொல்லியிருந்தா அது வேற. ஆனால் இவன் என்ன பண்ணான்னா அவங்க அப்பா சொல்ல பேச்ச கேட்டுட்டு போனான். ஏன்னா அங்கே யார் இருக்கான்னா ஊரார் இல்லை, என் சொந்த அண்ணன் இருக்கிறாங்க. நன்மை செய்ய போய் அவனை எங்க தள்ளினாங்க? குழியில தள்ளினாங்க. ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு நிச்சயம், யோசேப்புக்கு ஒரு தரிசனவாதியாக இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? யோசேப்புக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனுக்கு சின்ன வயசுலயே. அவங்க அப்பா மட்டும்தான் இருக்கார். இப்ப குழியில போட்டாங்க. யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் கிடையாது.
அது நன்மை செய்ய போய் குழியில போட்டப்பட்டான். உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நீங்க நன்மை செய்ய போய் என்னது, சில வேலையில் உங்களை என்ன பண்ணுவாங்க, குழியில போடுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காத, கர்த்தர் அனுமதித்த பாதை இது. முதலாவது அவனை புடமிட்டது எங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குழியில. இரண்டாவது அவனை கர்த்தர் அனுமதித்த இடம் அது 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய, போதும். இரண்டாவது எங்க போனானா? சத்தமா சொல்லுங்க. எகிப்துக்கு. இரண்டாவது எழுதிங்க பார்க்கலாம். அவனோ பழக்கமில்லாத புதிதான இடத்திற்கு கர்த்தர் அவனை அனுப்பினார். பழக்கமில்லாத புதிதான இடத்திற்கு ஒரு 17 வயது உள்ள ஒரு வாலிபனை கர்த்தர் அனுப்புகிறார். இவன் விரும்பி போல. இல்ல பாஸ்டர், எனக்கு ஒரு ஆபீஸ் வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை வந்து எங்க தான் இருக்கு, பெங்களூர்ல தான் இருக்கு, பாம்பேல தான் இருக்கு, கனடால தான் இருக்கு, துபாயில தான் இருக்குன்னு இவன் விரும்பி போல. இவன் தள்ளப்பட்டு நீ போய் தான் ஆகணும். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் அவனை புதிய இடத்துல கர்த்தர் நடத்தினார். அவன் விரும்பி செய்யல, கர்த்தர் அவன் நடத்தினார். மூன்றாவது ஒரு இடத்தை கர்த்தர் அவன் நடத்தினாராம். படிக்கலாமா? 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். மூன்றாவது பரீட்சை. இந்த வீட்டிலே இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியே இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? மூன்றாவது ஒரு டெஸ்ட். மூன்றாவது கர்த்தர் அவனை அனுமதித்த ஒரு பாதை இருக்கு. என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்கிற பாதை. எழுதுங்க பார்க்கலாம். பியூரிட்டி, டெஸ்ட் ஆஃப் பியூரிட்டி. தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரன், வாலிப சகோதரியே, எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கு சொல்றேன், இந்த சரீரம், எத்தனை பேருக்கு சரீரம் இருக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களுக்குரியது இல்லை, இது யாருக்குரியது? வேதம் சொல்கிற இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இட் இஸ் நாட் யோர்ஸ். இது கர்த்தருடைய ஆலயம். இது கர்த்தருடைய ஆலயம். இது கர்த்தர் தங்குகிற வீடு. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் ரகசிய வாழ்க்கையில எங்கேயோ பாவம் செய்யறதுனால தான் உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை. உள்ளத்துல நீ உண்மையாய், உள்ளத்துல நீ பரிசுத்தமாய் இருந்தா வெளியரங்கமாய் கர்த்தருடைய மகிமை இறங்கும். தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல போட்டிருக்கு, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகாபரிசுத்த ஸ்தலத்துல. ஒரு மனுஷன் தன் பாவத்தை பிரகாரத்துல எல்லாவற்றையும் அறிக்கை செஞ்சுட்டு உள்ளே போகும் பொழுது பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தருடைய மகிமையை என்ன பண்ண முடியும்? காண முடியும். ஏன் நிறைய பேர் ஏன் மகிமை பார்க்க முடியலன்னா, பிரகாரத்தில் விட வேண்டியது என்ன பண்ண முடியல? விட முடியல. யோசேப்புக்கு கர்த்தர் வைத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோசேப்பே, யோசேப்பே, மறந்துடாத, உனக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட் தெரியுமா? பரிசுத்தம் என்கிற டெஸ்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் நீர் இறங்குவீராக, என் சரீரத்தில் நீர் இறங்குவீராக. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தனாய் இருக்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி, முடிஞ்சவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பரிசுத்தம் உள்ளவனாய் நான் இருக்கணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தம் உள்ளவனாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு கர்த்தர் இறங்கும், எனக்கு இறங்கும். மூன்றாவது டெஸ்ட். என்ன டெஸ்ட்? அதான் சொல்லுங்க பார்க்கலாம். டெஸ்ட் ஆஃப் பியூரிட்டி. நான்காவது டெஸ்ட் இருந்துச்சு அவனுக்கு. என்ன டெஸ்ட்? 39ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். நான்காவது டெஸ்ட் இருந்துச்சு.
கைதி என்கிற டெஸ்ட். பிரிசனர், டெஸ்ட் ஆஃப் அ பிரிசனர். எழுதுங்க பார்க்கலாம். கைதி. அவன் விரும்பி போகல, ஆனா என்னது, தள்ளினாங்க. தன்னந்தனியனா இருக்கிறான், யாருமே உதவி செய்யல. கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற நேரத்தில் அவன் எங்க தள்ளுறாங்க? எங்க தள்ளுறாங்க? சிறைச்சாலையில் அவனை அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலை என்பது என்ன தெரியுமா? நீ விடுதலையாவே இருக்க முடியாது. சிலருடைய வாழ்க்கையில சொல்கிறேன், நீ கர்த்தருக்காக இருந்தாலும் சில சிறைச்சாலையில் இருக்கிற வியாதி என்கிற ஒரு சிறைச்சாலை உன்னை அப்படியே கவ்வி முடிச்சிருக்கு. உன் காலை கட்டி பிடிச்சிருக்கு. ஐயோ, இது என்னை விட்டுட்டு போகவே மாட்டுது. நான் மட்டும்தான், யோசேப்பு மட்டும்தான் சிறைச்சாலையில் இருக்கிறான். எனக்கு ஒரு விடுதலை இருக்காதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? அவன் கால்களை விலங்கினாலே போட்டு ஒடுக்கினார்களாம். முன்னாடி போற, நீ முன்னே போக முடியாது. சில பேர், பாஸ்டர் கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சு என்னை எதில் தள்ளிட்டாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் யாரை தான் கேட்கணும்? என் புருஷனை கேட்கணும், அடுத்தது என் மனைவியை கேட்கணும், அட்லீஸ்ட் இதாவது பரவாயில்ல. என் வீட்டில் நான் பெத்து போட்டேன் பாருங்க, எது தினோண்டு புருஷ மனைவி எஸ்ன்னு சொன்னால் கூட எழுதுனது நோனா முடியாது. அந்த தூக்கு வந்து பெரிய தெரியல, அது ஒரு பெரிய வல்லமை இருக்கு. இது மூணாவது கடந்து சொன்ன போனால் அதுக்கப்புறம் மாமனார், அப்புறம் மாமியார் இப்படின்னு இருக்கு. எனக்கு மட்டும் இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏன் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு யோசிக்கலாம். ஆனால் பைபிளில் 6 நாள் கர்த்தராத்தையும் படைச்சிட்டு எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கருத்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டார். எதை? மனுஷன். மறந்துடாதீங்க, இது கர்த்தர் அனுமதிக்கிற சில பாதைகள். யோசேப்பை கர்த்தர் அனுமதித்த ஒரு பாதை உண்டு. அது என்ன பாதை தெரியுமா? சிறைச்சாலை. உன் புருஷன் அப்படிதான் பண்ணுவார், மனைவி அப்படிதான், பிள்ளைங்க அப்படிதான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல பாஸ்டர், வியாதி என்னை அழுத்துது பாஸ்டர், கடன்கள் என்னை அழுத்துது பாஸ்டர், என்னால முடியல. ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் தான் அனுமதித்தார். நீ வெளியே போக முடியாது, சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கணும். யார் அனுமதித்தார்? யோசேப்புக்கு. ஐந்தாவது ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. ஐந்தாவது ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். 41 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. ஐந்தாவது ஒரு டெஸ்ட் இருக்கு, எழுதிக்க பார்க்கலாம். டெஸ்ட் ஆஃப் பவர். அப்படின்னு என்ன தெரியுமா? வாழ்க்கையில புகழ்ச்சி என்கிற ஒரு டெஸ்ட். ஒரு நாள் ஆண்டவர் உன்னை ஒரு நாள் இதே நிலைமையில விட மாட்டார். எனக்கு தெரியும், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆனா கர்த்தர் உன்னோட இருந்தா உன் காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஆமேன். நான் இன்னும் பிரசங்கத்துக்கே வரல. இன்னைக்கு பிரசங்கத்தை தலைப்பு என்னது? இப்ப எதுதான் ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு தான் ஓடிட்டு இருக்கு, இப்பதான் மாறுது. சரி, இப்ப ஒரு நல்ல இடத்துல வந்துட்டார். ஆனா இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? என்னதான் ஆனாலும் யோசேப்பு அவன் தனியா இருக்கிறான். படிங்க பார்க்கலாம். இப்ப ஒருவர் நல்லா படிங்க பார்க்கலாம். 41ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை 45வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். நான் உன்னை கேட்கிறேன், இப்ப யோசேப்புக்கு எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை தெரியுமா? அவன் வாழ்க்கையில ஒரு உறவு இல்லை. இங்க அநேகர் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பணம் இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்ல அந்தஸ்து இருக்கு, இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க, தமிழ் நல்லா பேசுவீங்க, எல்லாம் இருக்கு. ஆனா உறவு இல்லைன்னா உன்னால ஒண்ணுமே படைக்க முடியாது.
அங்கே யோசேப்புக்கு எல்லாம் இருந்தது, ஆனா என்ன இல்லை தெரியுமா? அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லை, கூட சகோதரனும் கிடையாது, சகோதரியும் கிடையாது, தனக்கென்று ஒரு உறவுல யாருமே இல்லை. அப்பொழுது பார்வோன், ஒரு மீண்டும் படிக்க கேட்டுக்கொள்ள, பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். நான் உன்னை கேட்கிறேன், இவனே போய் தேடினான்னா கொடுக்கப்பட்டுச்சான்? கொடுக்கப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா பார்வோன் கூப்பிட்டு சொல்லுகிறார். பார்வோன் கூப்பிட்டு, வாப்பா உனக்கு ஒரு பொண்ணை நான் தர்றேன்னு சொல்லி, அதுவும் யாருன்னா ஓன் பட்டணத்துல ஒரு சாமியாருடைய மகள். யாருடைய மகள்? அந்த பட்டணத்தில் ஒரு பூஜாரி, அவர் தான் அந்த பட்டணத்துக்கு அந்த செய்கிற, அவருடைய மகளை யாருக்கு கொடுக்கிறார்? யோசேப்பு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவன் வேற ஆளு, அந்த ஸ்திரீ வேற. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, அந்த மனைவி எந்த விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த எகிப்திய ஸ்திரீ யோசேப்பை மாத்தல, ஆனா யோசேப்பு எகிப்திய ஸ்திரீயை மாற்றி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாய் இல்லை, தகப்பன் இல்லை யோசேப்புக்கு, ஆனால் கர்த்தர் அனுமதித்து நடத்துகிற வழியில கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்? கையை உயர்த்தி சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுங்க பார்க்கலாம். என் காய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரை, என் கரு என் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரை. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் சொல்லுங்க, எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆசையே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வழியில நடத்துறதா, இதே வழியில கர்த்தர் நடத்துகிறார். யார? யோசேப்பு. இப்பதான் யோசேப்பு ஆஸ்நாத்தை கல்யாணம் பண்ணுகிறார். கல்யாணம் பண்ணும் பொழுது முதல் மகன் பிறக்கிறான். அவனுடைய பெயர் அதமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நேரம் முடிந்து விட்டது. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு மனாசையை பற்றி உங்களோட பேசுகிறேன். சரியா? அடுத்த வாரம் நான் அடுத்த வாரம் வேற ஒரு பிரசங்கம் வச்சுருந்தேன். மனாசே இருக்கு, அடுத்தது எப்ராயிம் இருக்கு. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி மறப்பேன். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன். அதே ஆண்டவர் தான் ஒன்றும் சொல்லுகிறார். 11வது மாசத்துல நான் உன்னை எப்படி மறப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை தாய் தகப்பன் எல்லாரும் உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். ஒரு யோசேப்பின் தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தர் உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி